அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நட்சத்திரங்கள் கூறும் ரகசியங்கள் அமைப்பு இருக்குது. சிலவற்றை சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானை விரும்பி வணங்குவார்கள். அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் மூக்குப்பொடி போடும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளை நிற ஆடையை விரும்பி அணிவார்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு மூக்கிலிருந்து தானாக இரத்த வடியும் வாய்ப்பு ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கை கடிகாரம் அணியும் பழக்கம் இல்லாமல் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வலது கையில் கடிகாரம் அணிவார்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் தலையை சொறிவார்கள். சதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோல் பாதிப்பால் பாதிப்படைவார்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நகைச்சுவை உணர்வோடு பேசுவார்கள். கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பங்கு மார்க்கெட்டில் நல்ல பலனை அடைவார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்திரிகையாளரும் கதை ஆசிரியராகவும் விளங்குவார்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டிடக்கலையில் சிறப்படைவார்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்கள் கனவு பான்களாகவும் கற்பனை மேந்தவர்களாக இருப்பார்கள். புனர்பூசம் ஆயிலும் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு சிறு வயதில் தொண்டை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தங்கள் பலமே தெரியாமல் வாழ்வார்கள். துலா ராசியை சேர்ந்தவர்கள் கலையில் புகழ்பெற்று விளங்குவார்கள். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் எளிதில் கோபமடைய மாட்டார்கள். மணிக்கின்ற சுவாபம் உடையவராக அவர்கள் இருப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேவை மனப்பான்மையாக இருப்பார்கள். உத்திராத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரத்ததானம் செய்வர்களாக இருப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கல்வித்துறையில் கொடிகட்டி பறப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பரதநாட்டிய கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். உத்திராத நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பலர் தாடி வைத்துக்கொண்டு சோகமாக சுற்றுவார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் நட்சத்திர ஓட்டலுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். சந்திரனுக்கு கிழக்கே உள்ள குடியும் சிவன் கோயிலுக்கு மேற்கே உள்ள குடியும் சுபப்படாது. இது ஜோதிடருடைய விதி. கருத்தில் தெரிஞ்சுங்க. இதிலாவது ஜோதிட சாஸ்திரம் கூறும் ரகசிய விதிகள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.